அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, நடைபெற இருக்கக்கூடிய பொதுவான கருத்துக்களை சொல்ல வேண்டும். ஆனால் கர்நாடகாவில் ஒன்னு சொல்றார், தமிழ்நாட்டில் வந்து ஒன்னு சொல்றார். நீங்கள் இதையெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும் தாய்மார்களே. மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உங்களுக்காக வாழ்ந்து மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தங்க தலைவி புரட்சி தலைவி அம்மாவுடைய திட்டங்கள் எல்லாம் மக்கள் மனதில் நீங்காமல் நிறைந்திருக்கிறார். எத்தனையோ திட்டங்களை கொடுத்திருக்கிறார். தாலிக்கு தங்கம் கொடுத்திருக்கிறார், திருமண உதவித்தொகை கர்ப்பிணி பெண்களுக்கு என்று அள்ளி கொடுத்த முதலமைச்சர். பொங்கல் பரிசு கொடுத்தார், பொங்கல் பரிசோடு 100 ரூபாய் ரொக்கமும் கொடுத்தார். ஆனால் தமிழகத்துடைய முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 2 கோடிய குடும்ப அட்டைகளுக்கு 2000 கோடி ரூபாய் அள்ளி கொடுத்த முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். 1000 ரூபாய் கொடுத்தாங்க பொங்கலுக்கு, எல்லாரும் வாங்கிட்டீங்களா? ஆனா கொடுக்க கூடாதுன்னு சொன்னது யாரு? திமுக காரன் கேஸ் வழக்கு போனாங்க. அதையெல்லாம் மீறி நம்ம 1000 ரூபாய் நீதிமன்றத்தில் போய் வாதாடி நீதிமன்றம் கொடுக்க சொன்னதுக்கு அப்புறம் 1000 ரூபாய் கொடுத்தோம். மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அந்த திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். தேர்தலுக்கு பிறகு வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள அனைத்து மக்களுக்கும் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்ற உத்தரவாதத்தை வழங்கி இருக்கிறார்கள். அதேபோல நரேந்திர மோடி அவர்கள் 6000 ரூபாய் கொடுக்கிறோம் சொன்னார் ஏழை விவசாயிகளுக்கு. 2000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. 2000 ரூபாய் 15ஆம் தேதி கொடுக்கிறதா சொல்லியிருக்கான். அதன் பிறகு 2000 வருடத்திற்கு 6000 என்று 10 வருடங்களுக்கு கொடுப்பேன் என்று உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். இந்தியா முழுமையும் உள்ள சிறு குறு விவசாயிகளுக்கு 75,000 கோடி. ஆனால் அவர் இருந்த அன்னைக்கு கொடுத்திருக்கலாமே, இருந்த அன்னைக்கு கொடுக்காம விட்டுட்டு இன்னைக்கு சொல்றார் கொடுக்கலான்னு கணக்கு போடுறார். சர்க்கரைன்னு சொன்னா இனிக்காது, வாயில போட்டா தான் இனிக்கும். மக்களை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அம்மாவுடைய அரசுதான் மக்களுக்கான திட்டங்களை கொடுக்கக்கூடிய அரசு. எனவே நீங்கள் வரக்கூடிய தேர்தலில் ஒன்னே ஒன்று சொல்லி, இந்த ஏரியா மெடிக்கல் காலேஜ் அம்மா கொடுத்திருக்காங்க, மிக அற்புதமான ஒரு காலேஜ். ஆனா நீங்க ஓட்டு போட்டு இன்னைக்கு திமுகவுக்கு போயிருக்காரு ஒருத்தர். அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஒரு ஓடுகாலி சொல்றாருங்க, இதை கொண்டு போய் வாங்கல் வைக்கிறோம்னு அங்க ஓட்டு கேட்கிறார். இங்க வந்து உங்ககிட்ட அதே மாதிரி சொல்லணும், இந்த மெடிக்கல் கல்லூரி வாங்கலுக்கு போகணும்னு ஓட்டு கேட்டாருன்னா அவர் பரவாயில்ல, நீங்க தான் முடிவு பண்ணணும். கட்டி முடிச்சாச்சு, திறக்க போற அம்மா 800 படுக்கைகள் கொண்ட பிரம்மாண்டமான கல்லூரி கரூரின் மையப்பகுதியில் இருக்க வேண்டும் என்று அம்மா அவர்கள் உத்தரவிட்டு கட்டி முடிச்சிருக்கிறோம். இன்னைக்கு சொல்றாரு அங்க ஒண்ணு சொல்றாரு, இங்க ஒண்ணு சொல்றாரு. தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவளி இருந்தால் நீங்க அங்கிருந்து போனார். திமுக காரன் அதுதான் சொல்றாரு, ராகுல் காந்தி அதுதான் சொல்றாங்க. பொய்ய மட்டுமே சொல்லக்கூடிய கூட்டணி அது, சொன்னதை செய்யக்கூடிய கூட்டணி நம்முடைய கூட்டணி. எனவே அம்மாவுடைய வெற்றி சின்னம் ஏட்டையில சின்னத்திலே வாக்களியுங்கள். அண்ணன் அவர்களை 3 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் என்று உங்கள் பாதம் மடிந்து கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.